வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 9 டிப்ஸ் ஃபார் பவர்ஃபுல் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் ஸ்டோரி டெல்லிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 9 டிப்ஸ் ஃபார் பவர்ஃபுல் பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷனில் என்ன 9 டிப்ஸ் பார்ப்போம். ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு ப்ரெசென்டிங் பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் இஸ் நாட் அ பவர்ஃபுல் வே டு டெலிவர் த ப்ரெசன்டேஷன். எப்படி, அதாவது ஜஸ்ட் ப்ரெசென்டிங் த பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ பவர்ஃபுல் வேட்டு சொல்கிறாங்க. அதனால் இந்த 9 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ் யுவர் credibility ரைட் அப் ஃப்ரண்ட். அதாவது டோன்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் டாபிக், இன்ஸ்டட் ஃபஸ்ட் எஸ்டாப்ளிஷ் யுவர் credibility. அதாவது ட்ரஸ்ட்டு கொண்டு வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜஸ்ட் டாப்பிக்கு பற்றி ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் பண்ணிடாமல் உங்களை பற்றின ஒரு ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க. அதுதான் எஸ்டாப்ளிஷ் யுவர் credibility ரைட் அப் ஃப்ரண்ட். அப்புறம் இன்க்ளூட் கோல் ஏர்லி இன் த ப்ரெசன்டேஷன். அதாவது ஃபஸ்ட்டே நம்ம வந்து கிளியர் ஆயிடணும், கோல் இதுதான் நம்ம இந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் எப்படி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன், இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்க்க போகிறோம், அதுமாதிரி இன்க்ளூட் அ கோல் ஏர்லி இன் த ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் டிப் வந்து யூஸ் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் லிபரலி. அதாவது லிபரலினா இல்லை லார்ஜ் அமௌண்ட், அடிக்கடி அப்படின்ட்டு அர்த்தம், சரிங்களா. யூஸ் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் லிபரலினா presenting some reference that relates the presentation. If you not sure about something, skeptical, frankly inform. இது பற்றி நான் வந்து தெளிவாக எனக்கு கண்டிப்பாக இதுதான்ட்டு தெரியாது, ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு நீங்கள் அந்தமாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் சொல்கிறாங்க. அதாவது சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ் லிபரலினா உங்களுக்கு வந்து ஏதாவது சம் ரெஃபரன்ஸ் இருந்தாலும் அதை அடிக்கடி ரிலேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நோ நீட் டு ஆட் த ரெஃபரன்ஸ் இந்த ப்ரெசன்டேஷன், ஜஸ்ட் டாக் பை வேர்ட்ஸ். அதாவது ஜஸ்ட்டு வந்து அந்த பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் காமிச்சு இதுதான் ரெஃபரன்ஸு காமிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வார்த்தையிலே சொன்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிப் பார்த்தீங்கன்னா, பிகின் செப்பரேட் ஐடியாஸ் வித் பவர்ஃபுல் கொட்டேஷன்ஸ் அண்ட் ஆர் இமேஜஸ். அதாவது ஏதாவது பர்டிகுலர் சயின்டிஸ்ட் இல்லை வந்து ஏதாவது பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து கொட்டேஷன் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு பர்டிகுலர் டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்கிறாங்க. அதாவது கோட் ஆர் இமேஜ் அண்ட் ஷவுட் அவுட் த ஐடியாஸ் ஆர் டாபிக் விச் மேக்ஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஆஸ்க் தோ ப்ரோவோக்கிங் ஆர் ரிட்ரிக்கல் கொஷின்ஸு. அதாவது ஆஸ்க் சம் கொஷின்ஸ் ஃபஸ்ட் பிஃபோர் த டாபிக் ஸோ தட் ஆடியன்ஸ் வில் ரிலேட் அண்ட் திங்க். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு சில கொஷின்ஸ் கேளுங்க. அந்த கொஷின்ஸ் வச்சு ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மூவி ஃபஸ்ட் பார்ட் இருக்குன்னா செகண்ட் பார்ட் ரிலேட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸ் கேட்குறீங்க, செகண்ட் பார்ட் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எப்படி என்ன ரிலேட் ஆகுதுட்டு அவங்க கெஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ரிலேட் அண்ட் திங்க் பண்ணுவாங்கட்டு. ஆஸ்க் தோ ப்ரோவோக்கிங் அண்டு ரெட்ராய்க்கல் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் வந்து மேக் ஸ்டார்லிங் ஸ்டேட்மெண்ட்ஸு, சம் ஷார்ட்கட் ஐடியாஸ் டு ரிமெம்பர் த திங்ஸ் ப்ரெசன்டட். நீங்கள் வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அது ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுற மாதிரி பர்டிகுலர் சென்டென்ஸ், அதாவது ஸ்டார்ட்லிங் சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பி ப்ரிப்பேர்டு ஃபார் டிஃபிகல்ட் கொஷின்ஸு. அதாவது ப்ரிப்பேர் ஃபார் எனி டைப் ஆஃப் கொஷின் தட் ஆடியன்ஸ் மே ஆஸ்க். தே மே டிரெயில் மூவிங் அவுட் ஆஃப் டாபிக். அதாவது டிரெயில்னால் நம்ம பர்டிகுலர் ஏதாவது பற்றி டாபிக் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்க கொஷின் கேட்டு அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து வேறு ஒரு டாபிக் டிஸ்கஷனில் போய் கொண்டு போய் முடிஞ்சிடக்கூடாது. அதுதான் தேமே டிரெயில்ட்டு சொல்கிறாங்க. யுவர் ப்ரெசன்டேஷன் யூ நீட் டு பி ஸ்ட்ராங் டு ஆன்சர். அதாவது பர்டிகுலர் ப்ரெசன்டேஷன் வந்து லிசன் பண்ணுறவங்க வந்து எப்படிப்பட்ட ஆள் வேணால் வரலாம், அந்த பர்டிகுலர் ப்ரெசன்டேஷனுக்குண்டான எக்ஸ்பர்ட் வரலாம். அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது நம்ம வந்து என்ன மாதிரி கொஷின் கேட்டாலும் ஸ்ட்ராங்காக ஆன்சர் பண்ண தெரியணும். அதுதான் பி ப்ரிப்பேர்டு ஃபார் டிஃபிகல்ட் கொஷின்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டிப் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரூவ் யுவர் ஓன் கொஷின் ரெடி இன் கேஸ் நோபடி ஆஸ்க். ஹேவ் யுவர் ஓன் கொஷின் ரெடி இன் கேஸ் நோபடி ஆஸ்க். உங்களுக்கு யாருமே கொஷின் கேட்கலன்னா நீங்களே அதாவது ஒரு கொஷின் ரெடி பண்ண வைக்க சொல்கிறாங்க. இஃப் நோ ஒன் ஆஸ்க் மேக் யுவர் கொஷின் இன்ட்ரெஸ்டிங். have a second closing after the Q&A. அதாவது நீங்கள் ஒரு சில ப்ரெசன்டேஷனுக்கு முடிக்கும் போது நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணலாம் அந்த பர்டிகுலர் ஸ்பீச் என்ன பேசியிருந்தீங்களோ. அதுதான் have a second closing after the Q&A.
அதுக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 எசென்ஷியல் டிப்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டோரிங் டெல்லிங் பார்ப்போம். பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங்கில் வந்து 5 எசென்ஷியல் ஸ்டெப் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, செட் த பேராமீட்டர்ஸ். அதாவது இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணிடணும். ஹூ இஸ் டெல்லிங் தி ஸ்டோரி, ஒய் இஸ் த ஸ்டோரி பீயிங் டோல்ட், எதனால் ஸ்டோரி சொல்கிறாங்க, யார் ஸ்டோரி சொல்கிறா, வென் அண்ட் வேர் இஸ் த ஸ்டோரி டேக்கிங் பிளேஸ், எந்த இடத்துல பிளேஸ் இந்த ஸ்டோரி இடம் பெறுது, அதாவது பகலில் நடக்குதா நைட் நடக்குதா அந்த பர்டிகுலர் ஸ்டோரி. சரிங்களா, நீங்கள் ஸ்பீச் கிடையாது, பர்டிகுலர் ஸ்டோரியோட டைம் டேட்டு தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஹூ ஆர் த பீப்புள் இந்த ஸ்டோரி, யாரெல்லாம் அந்த ஸ்டோரியில் இருக்கா, வை ஆர் த பீப்புள் ட்ரைங் டு அச்சீவ், வாட் சேலஞ்சஸ் ஆர் ஃபேஸ்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பேராமீட்டர்ஸில் பண்ண எசென்ஷியல் டிப்ஸ் ஃபார் பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங்கில். செட் த பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பி ஆத்தென்டிக். பி ஆத்தென்டிக்னா be true to the consumers or the customers. If you over talk to the tail, customer know you are trying to fool them. அதாவது நீங்கள் எதுவுமே உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு சொன்னால் கஸ்டமர் வந்து have a common sense that they know you are trying to cheat or fool them அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓப்பன் இன் யுவர் ஸ்பீச் லைக் ஓப்பன் புக், கனெக்டட் எமோஷ்னல். அதாவது எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி விதமான நீங்கள் பர்டிகுலர் உங்களோட ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனாகவும் இருக்கணும். எதுவுமே மறைவு முகமாகவும் சரி, இல்லை ஏதாவது பர்டிகுலர் திங்ஸ் ஹைட் பண்ணி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஓப்பன் புக்காக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஷேரிங் யுவர் லோக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆஃப் யுவர் ரெஸ்டாரண்ட். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணாலே கஸ்டமர்ஸ்க்கு அல்ல கன்சியூமர்ஸ்க்கு வந்து ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஓகே, இவங்க இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஹாவ் த கிளியர் அவுட்கம். அதாவது பிஸ்னஸ் ஸ்டோரி டெல்லிங் இஸ் அபவுட் கன்வேயிங் அ மெசேஜ் டு கஸ்டமர்ஸ் ஆர் தட் கனெக்ட்ஸ் தெம். You may use real life examples to convey the message to your customers. Stories give ideas of who we are and where we are come from. அதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவுட்கம் கிளியர் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பி கன்சிஸ்டன்ட்டு. அதாவது கலர்ஸ், லோகோ, ஸ்லோகன்ஸு பர்டிகுலர் உங்கள் பிஸ்னஸ்க்கு எது யூஸ் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக அது எப்போவுமே அதே யூஸ் பண்ணுங்கள், மாற்றிட்டே இருக்காங்க. நீட் டு பி கன்சிஸ்டன்ட் வென் ஸ்பீக்கிங் அபவுட் த பிராண்டு. அந்த பர்டிகுலர் நம்ம பிராண்டை பற்றி பேசும்போது அது எப்பவுமே நீங்கள் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதாலும் சரி, இல்லை எண்ட் பண்ணுறதாலும் சரி, அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கக்கூடாது லோகோவிலேருந்து ஸ்பீச் வரைக்கும். அதுக்கப்புறம் கெட் கஸ்டமர் இன்வால்வ்டு. ஹவ் வி அஃபெக்டட் அண்ட் ஹவ் வி ஓவர் கம் டெல்லிங் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் will involve customer more attention in business storytelling. People like to be part of your stories. அதாவது இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோம் அப்படின்ட்டு பர்டிகுலர் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அவங்களும் அவங்களோட அட்டென்ஷனை நம்ம கிராப் பண்ண மாதிரி இருக்கும். அதான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து 5 ஸ்டெப்ஸ் டு ஸ்டோரி டெல்லிங் அ பெட்டர் வே இன் யோர் நெக்ஸ்ட் சேல்ஸ் ப்ரெசன்டேஷன். அதாவது ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கு உண்டான ஸ்டோரி டெல்லிங் எப்படி இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. மெசேஜ் டெலிவர்ட் அஸ் ஸ்டோரி கேன் பி 7 times மோர் மெமரபிள். அதாவது ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து நீங்கள் ஸ்டோரியாக சொல்கிறீங்கன்னா அது 7 times மோர் மெமரபிள். இதே இது அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து ஒரு வீடியோவாக சொல்கிறீங்க ஒரு விஷுவல் ஃபார்மேட்லனா அது 60 into அதாவது இது 7x டைம் அது 60x டைம் ஃபாஸ்டராக அவங்களுக்கு பர்டிகுலர் கஸ்டமரோ கன்சியூமரோ பீப்புளோ அவங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் ஸ்டார்ட் வித் பையர் பர்சனஸ். பர்சனஸ்னால் உங்களுக்கு இப்போ பையர்ஸ் பர்சனஸ்னால் பையர்ஸ் பர்சன் சம் பர்சன். சரிங்களா, ஃபஸ்ட்டு நோ த ஹூம் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் வாட் தே திங்க். அதாவது பர்டிகுலர் இப்போ நீங்கள் வந்து ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் சேல்ஸ் ஸ்டோரி டெல்லிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம்ல, அந்த சேல்ஸ் பண்ணக்கூடான ஒரு பர்சன் வந்து என்ன மாதிரி பர்சன் எல்லாமே நீங்கள் தெரியணும். அதுதான் இந்த பெயின் பாயிண்ட்ஸ் buyer experience, your buyer experience and the language they use to communicate these challenges, any other words, any other issues, how they see themselves. இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு the role in the decision making process, the role in the organization. இதெல்லாம் தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் வித் பையர்ஸ் பர்சனஸில் நீங்கள் தெரியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து லேர்ன் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஆஃப்டர் நோயிங் அபவுட் த பர்சன் ஹூ யூ ஆர் ஸ்பீக்கிங், பர்டிகுலர் பர்சன் ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் அதாவது ஸ்டார்ட் வித் பையர்ஸ் பர்சனஸ் நான் சொன்ன பையர் பர்சன், அதாவது நம்ம பர்டிகுலர் கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கணும்.
அதுதான் சொல்ல வராங்க. ஸோ அந்த பர்ட்டிகுலர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச பிறகு நம்ம வந்து லேர்ன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் பொறுத்த வரைக்கும் 4 பிரின்சிபல்ஸ் வந்து இருக்குது. யார் அந்த பர்ட்டிகுலர் 4 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கேரன்ஸு. ராபர்ட் கேரன்ஸ் வந்து 4 பிரின்சிபல்ஸ் சொல்லியிருக்காங்க. கேரக்டர், கான்டெக்ஸ்ட், கான்ஃப்ளிக்ட், கிரியேஷன்னு. இதில் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக் த ஸ்டோரி கேரக்டர் ஹீரோ. யோர் கேரக்டர் இஸ் யுவர் கஸ்டமர். பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து நீங்கள் கரெக்டாக டிஃபைன் பண்ணணும். அதாவது பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போட ஒரு கஸ்டமர், சரிங்களா, அந்த கேரக்டரு. அதனால் ஒரு ஸ்டோரியோட ஹீரோவாக இருக்கணும் அந்த கேரக்டரு. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் கான்டெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் கான்டெக்ஸ்ட் இருக்குது. இன்டர்னல் கான்டெக்ஸ்ட்னால் ஸ்டோரி, பேக்ரவுண்ட், அட்மாஸ்பியரு. அதுக்கப்புறம் மூடு, பர்ட்டிகுலர் ஸ்டோரியோட மூடு என்ன, அதெல்லாம் தான் உங்களுக்கு இன்டர்னல் கான்டெக்ஸ்ட். எக்ஸ்டர்னல் கான்டெக்ஸ்ட்டில் ஹவ் த ஸ்டோரி இஸ் ரிசீவ்டு டு த கஸ்டமர்ஸ். இந்த பர்ட்டிகுலர் ஸ்டோரி வந்து எப்படி ரிசீவ் ஆகுது, பர்சீவ் ஆகுது, அதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கான்டெக்ஸ்ட்டு. கான்ஃப்ளிக்ட் வந்து கஸ்டமர் மஸ்ட் ஃபேஸ் ரிலேட்டபிள் ரிஸ்க், லாஸ். கான்ஃப்ளிக்ட்ஸ் மே ஃபேஸ் கான்ஃப்ளிக்ட்ஸ் மேக்ஸ் ஆர் கிராப்ஸ் மோர் அட்டென்ஷன். அதாவது பர்ட்டிகுலர் ஒரு மூவி எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து சம் டைப் ஆஃப் ஒரு சிக்கல் இருக்கும். பர்ட்டிகுலர் எல்லார் லைஃப்லேயும் ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்தமாரி நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் சேல்ஸ் ஸ்டோரி டெல்லிங்லேயும் உங்கள் பர்ட்டிகுலர் கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸ் இந்தமாதிரி இருந்துச்சு, அது இப்படி ஓவர் கம் பண்ணும் அப்படின்ட்டு அந்தமாரி சொல்லும் போது அவங்க மேலே ட்ரஸ்ட்டும் வரும். அது மட்டும் இல்லாமல் மோர் அட்டென்ஷனும் கிராப் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரியேஷன். இந்த பர்ட்டிகுலர் கேரக்டர், கான்டெக்ஸ்ட், கான்ஃப்ளிக்ட்டை வச்சு பர்ட்டிகுலர் ஸ்டோரி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைமு, எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட் ஆகாது. த above 3 pulls together in creation needs to be taken after the best creation, otherwise it may result in time and effort waste. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பாசிட்டிவ் கஸ்டமர் ஃபீட்பேக் இன்ட்டு ஸ்டோரிஸு. அதாவது பர்ட்டிகுலர் ஒரு சினாரியோ பார்ப்போம். அதாவது ஓனர் ஆஃப் எஸ்ஏஎஸ் டூல் வந்து கேரக்டர். போர்டு மீட்டிங் வித் கம்பெனி, அந்த ஓனர் ஆஃப் கம்பெனி வந்து போர்ட் மீட்டிங்னா வித் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்டர்னல் கான்டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கம்பெனி ஃபாலிங் ஷார்ட் ஆஃப் சேல்ஸ்னால் கான்ஃப்ளிக்ட். இது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பாசிட்டிவ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்டு ஸ்டோரிஸ். அதாவது பர்ட்டிகுலர் கஸ்டமரோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஸ்டோரியாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓனர் வந்து அதாவது கேரக்டரு, கான்ஃப்ளிக்ட்டு, அப்புறம் கான்டெக்ஸ்ட், இந்த மூணுமே உங்களுக்கு வந்து பர்ட்டிகுலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஒரு க்ரியேஷன் ஆஃப் அ குட் ஸ்டோரி. அதுதான் நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கில் பார்த்தோம். கேரக்டர், கான்டெக்ஸ்ட், கான்ஃப்ளிக்ட்ஸு இது மூணுமே மர்ஜ் பண்ணி நம்ம ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து க்ரியேஷன். நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் யுவர் ஸ்டோரி இன்டு யுவர் சேல்ஸ் ப்ரெசன்டேஷன். அதாவது ஷேரிங் ஸ்டோரிஸு, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் சேல்ஸ் ப்ரெசன்டேஷனோட உங்களோட ஸ்டோரிஸ், இன்கார்பரேட்டிங் யுவர் ஸ்டோரிஸ் இன்டு யுவர் சேல்ஸ் ப்ரெசன்டேஷன், ஷேரிங் ஸ்டோரிஸ் அட் த பிகினிங் ஆஃப் த ப்ரெசன்டேஷனில் ஸ்டோரி சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, கேப்சர் யுவர் ப்ராஸ்பெக்ட் அட்டென்ஷன். அதாவது சம்திங் மே ஹேப்பன், இந்தமாரி வரலாம், அப்படி வரலாம், இப்படி நடக்கலாம், அந்தமாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரி சொன்னிங்கன்னா இந்தமாரி ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணலாம். அதாவது ப்ராஸ்பெக்ட் அட்டென்ஷன். அதுக்கப்புறம் வந்து அட் த மிடில் ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொன்னிங்கன்னா ரீஃபோக்கஸ் யுவர் டார்கெட்ஸ் இந்த எனர்ஜி இந்த ரூம் இஸ் லேக்கிங். அதாவது நீங்கள் வந்து பர்ட்டிகுலர் ஸ்டோரி சொல்லிட்டே போகும்போது அந்த ரூமில் இருக்கிறவங்க யாரும் கவனிக்கல அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு இன்பிட்வீனில் ஒரு ஸ்டோரி சொன்னிங்கன்னா அவங்க எல்லோரும் ஆக்டிவ் ஆகி கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேக் த ஸ்டோரி டெல்லிங் அட் த எண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து என்கரேஜ் பர்ஸ்பெக்ட்ஸ் டு புட் தெம்செல்ஃப் இன் த ஷூஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். பர்ட்டிகுலர் ஸ்டோரியை ரிலேட் பண்ணி ஓகே இது இப்படி தான்ட்டு அவங்க வந்து ஃபைனலாக ஸ்டோரி சொல்லும்போது புரிஞ்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெயின் ப்ராசஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து விஷுவல், அதாவது வீடியோ வந்து 60x ஃபாஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் எவால்வேட்டிங் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டோரி. பர்ட்டிகுலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியணும். மேக் த பீப்புள் ஐ கான்டாக்ட், lean forward on seats are positive signs of people are engaged, need to take care without boring the story. அதாவது எஸ்டாப்ளிஷிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்டோரினா பர்ட்டிகுலர் பர்சன் வந்து உங்கள் ஸ்டோரியை லிசன் பண்ணும்போது அந்த சீட்டோட எட்ஜில் உட்காந்து கவனிக்கிறது, உங்கள் மேலே கரெக்டாக ஐ கான்டாக்ட் இருக்கிறது, அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஸ்டோரி டெல்லிங். சரிங்களா? எவாலுவேட்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸு. இப்போ நெக்ஸ்ட் வந்து 6 C's ஆஃப் ஸ்டோரி. 6 C இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட், கேரக்டரு, செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு, கேட்ச்,
சேஞ்சு கேஸ் 2 பாயிண்ட். கான்டெக்ஸ்ட்னா சொன்ன மாரி இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் செட்டிங் த ஸ்டோரி. சரிங்களா? அது அதாவது இன்டர்னல் கான்டெக்ஸ்ட், எக்ஸ்டர்னல் கான்டெக்ஸ்ட் வச்சு இட் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் செட்டிங் அ ஸ்டோரி. மூடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன், டைமு, டேட்ஸ் இது எல்லாமே கான்டெக்ஸ்ட். கேரக்டர் வந்து நேம்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ். பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஹீரோவாக இருக்கணும், அந்தமாரி உங்களுக்கு தெளிவாக கேரக்டர் வந்து கொஞ்சம் பெருசாக காமிக்கணும். ஏன்னா கேரக்டர் தான் கஸ்டமர் நம்ம ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸு, குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸு. நீங்கள் பர்ட்டிகுலர் ஒரு ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா அது கரெக்டாக குரோனாலஜிக்கல் சீக்வன்ஸு. ஓகே, இது இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லிட்டு கடைசி எண்டிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிடில் ஸ்டோரியை சொல்லக்கூடாது. கரெக்டாக குரோனாலஜிக்கல் சீரியஸ் வைஸ் போயிட்டுருக்கணும். அதான் குரோனாலஜிக்கல் ஈவெண்ட்ஸு. கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் வந்து என்கேஜ்மெண்ட்டு பீப்புள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ட்விஸ்ட், அட்டென்ஷன் கிராபர் மாரி ஏதாவது பர்ட்டிகுலர் ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சேஞ்ச் வந்து டிஸ்கிரைப் த சேஞ்ச் ஆர் இம்பேக்ட். இந்த பர்ட்டிகுலர் சேஞ்ச் பண்ணால் இந்தமாரி நடக்கும், அந்தமாரி அந்த நெகட்டிவ் சைட்ஸும் நீங்கள் பேசணும் சேஞ்சில். அதுக்கப்புறம் வந்து கேஸ் 2 பாயிண்ட்டு கீ மேனேஜ் ஆர் மாரல். இந்த பர்ட்டிகுலர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீ மெசேஜ் ஆர் மாரல், இந்த பர்ட்டிகுலர் மெசேஜ் என்ன, மாரல் என்னட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கு 6 C's ஆஃப் ஸ்டோரி. இப்போ இதுதான் இந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.